ரைட். எஸ்ஐகள்லயே பாருங்க என்ன சொல்றார். அவன் இந்த இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் பேப்பர்ல பாப்பீங்க. நான் தமிழ் மீடிய பேப்பர்ல வாசிச்சுட்டு செய்யறேன். நீங்க இங்கிலீஷ் மீடியத்தை பாருங்க. சரிதானே? ரெண்டையும் வாசிச்சால் நேரம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்க அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கன்செப்ட் வரைக்குள்ள மட்டும் நான் அதுல டேர்ம்ஸ்களை சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சரி. இப்ப 110 மீட்டர் தடை தாண்டல் போட்டியில் ஓடும் ஏக்கமபி எனும் இருவரை பற்றி கூறப்படுகின்றது. ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து முடிவிடத்திற்கு இடையில் 110 மீட்டர் இடைவெளி இருப்பதுடன் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து முதலாவது சட்டம் 13.72 மீட்டர் தூரத்திலும் உள்ளதுடன் எப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் ஓட போயிடும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப் எவ்வளவுன்னு சொல்லிட்டார். 110 மீட்டர். ஆமா. ஓகே. வாசிக்கைக்குள்ளே இந்த டீட்டெயில ஒரு டயக்ரத்துல போட்டுட்டீங்களா உங்களுக்கு ஈஸி கேள்வி. இல்லது என்ன திருப்பி திருப்பி வாட்சி கொண்டு போகணும். தேவையில்லாம எங்களுக்கு நேரம் செலவாகும். சரி. இப்ப 110 மீட்டர் இதுல சொல்ற முதலாவது சட்டம் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து 13.72 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இது 13.72. பிறகு அடுத்தது எப்படி இருக்கு? அடுத்த 9.14 மீட்டர் சம இடைவெளிகள் உள்ளன. 9.14 என்ற ஈக்குவல் இன்டர்வெல்ல இருக்காமா. இப்படி 9 இருக்குது. 9.14 9 இருக்குது. பிறகு என்ன சொல்றார்? கடைசியில் இருந்து முடிவு கோடு 14.02 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்ப இதுக்குள்ள அந்த 9 வந்துடும். லாஸ்ட் ஒன்னுல இருந்து இது எவ்வளவு? 14.02 மீட்டர். இப்படி 10 இருக்குது. ஓகே தானே? நான் 10 சரி. வீரர்கள் ஓடி சட்டத்தை கடந்து முடிவு கோட்டை அடைய வேண்டும். ஏகமபி ஆகிய இருவரும் 50 கிலோகிராம் துணிவுடையவர்கள். ஆரம்பிக்கும் குட்டியை காட்டியிருக்கார். உங்களுக்கு தெரியும் இந்த கால வைக்கைக்குள்ள இந்த ஆரம்பிக்கிறதுக்கு இதுல ஒரு பிளாக் கொண்டு வச்சிருப்பாங்க இந்த ட்ரக்ல. இதுலதான் என்ன செய்யறது? இந்த காலை வச்சு முதல்ல போர்ஸ கொடுப்பினும். இதுக்கு கொடுக்கிற போர்ஸால இவருக்கு ஒரு போர்ஸ் வரும். இந்த போர்ஸ வச்சுதான் இவர் என்ன செய்யறார்? இனிஷியலா எக்ஸலரேட் பண்ணுவார் இல்லையா? ஆரம்ப ஆர்முடுகள் எடுக்கிறது இதை வச்சுதான். இப்ப அந்த கட்டைக்கு 0.1 செகண்ட் உதைத்து 3.8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை பெறாராமா. இதுல விஷயம் கொடுத்து 0.1 செகண்ட்ல எவ்வளவு? 3.8 மீட்டர் பெர் செகண்ட். சரி. பிறகு அடுத்த ஒரு செகண்ட் 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை பெற்று தொடர்ந்து இடைவேகம் மாறாமல் இயங்குறார். ஓகே. அதே மாதிரி பிகின் டைம் தந்திருக்கு. சரி. சட்டத்தை கடப்பதற்கு புள்ளி எக்ஸில் நிலைக்குத்து வேகத்தை மேலதிகமாக பெற்று ஓடுகின்றார். சரி. அந்த பாஞ்சு அது ஒரு என்ன செய்வார்? ஊன்றித்தானே பாய்வார். பாயைக்குள்ள மேலதிகமா சக்தியை பெற்று பாயிறாராம். சரி. இவ்வளவுதான் அவர் கேள்வியில தரவா தந்திருக்கேன். ஓகே. எங்களுக்கு விளங்குது என்ன? இருந்து கொஞ்சம் தூரம் என்ன செய்ய போறார்? அந்த 1 செகண்டுக்கு 5 மீட்டர் பெர் செகண்டுக்கு வரும் வரைக்கும் ஓட போறார் இல்லையா? 1 செகண்டுக்கு இவர் ஓடி அதுக்கு பிறகு என்ன செய்யறார்? இதுல இருந்து இதுக்கு பாஞ்சு இதுல வர போறார். திருப்பி இதுக்கு பாய போறார். அப்படி பாஞ்சு பாஞ்சு அங்க போறார். இடையில ஓடுவார் பாய்வார், ஓடுவார் பாய்வார்.
அப்படிதானே? அது நார்மலா நாங்கள் போடுற மாதிரி தான். இப்ப என்ன, இதுல இருந்து இதுக்கு ஓடி, இதுல இருந்து பாஞ்சு, திருப்பி ஓடி பாஞ்சு அப்படியே கூட போறார். எந்த சிச்சுவேஷன்லயும் இடைவேகம் ஹொரிசாண்டல் ஸ்பீட் வந்து மாறையில இது மென்ஷன் பண்ணிடுறேன். சோ ஹொரிசாண்டல் ஸ்பீட் என்ன 5 மீட்டர் பெர் செகண்ட் மாறாம இருக்குது எல்லா இடத்துலயும். சரி, இப்ப முதலாவது கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு கேள்வி ஐடியா விளங்கிட்டு தானே என்ன செய்யிருக்காரு? இல்ல, இதுல இருந்து ஆர்ம் விடுறதுக்குரிய வெலோசிட்டி எடுத்து அந்த போர்ஸ் எடுத்து ஆர்ம் விடுறார். எக்ஸலே பண்ணிட்டு என்ன செய்யறார்? பாஞ்சு பாஞ்சு ஓடுறார். ஆனா ஓடுற பாயைக்குள்ளேயும் ஓடைக்கையும் ஹொரிசாண்டல் ஸ்பீட் கிடைவேகம் மாறையில அது தொடர்ந்து 5 மீட்டர் பெர் செகண்டாவே இருக்குது. இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்கிறார்? ஆரம்பிக்கும் குட்டியை ஏ என்ற பெருமனுடன் உதைந்தான். இப்ப எங்களுக்கு உண்மை அதுல கிடை விஷயத்தை அவர் கேட்டிருக்கணும். என்னது? அவர் என்ன பெருமனுடன் உதைஞ்சாருன்னு கேட்கிறாரு இல்ல, அந்த போர்ஸ் எந்த போர்ஸ கேட்கலாம்? ஹொரிசாண்டல் போர்ஸ் தான் கேட்கலாம். எங்களுக்கு வேர்டிகலாவும் ஒரு போர்ஸ் வரும், ஆங்கிளால இருக்குது. அவர் இப்படித்தான் போர்ஸ கொடுப்பார். இங்க ரெண்டு உண்மையா வெயிட்டுக்காண்டி ஒரு போர்ஸ கொடுக்கணும். அந்த வெயிட்ட இதன்றதுக்காண்டி, பிறகு இதுக்காண்டி இந்த வெயிட்ட முழுசு அந்த கட்டையிலேயே கொடுக்குறாரு கேட்டா தெரியாது. சோ முழுக்காலும் கட்டையிலேயே இருக்குன்னு கேட்டா தெரியாது, சொல்லலே இல்ல. எங்களுக்கு இதுல கிடை விஷயம் தான் காணலாம். ஓகே, அப்ப ஆரம்பிக்கும் குட்டியை ஏ என்ன பருமனுடன் உதைந்தான், கிடை விஷயம் ஹொரிசாண்டல் போர்ஸ் போட்டுடுவோம். சரி, அதுதான் காணலாம் எங்களுக்கு. ஏன் அதுக்குத்தான வெலோசிட்டி வந்திருக்கார். அப்ப ஏய பொறுத்த மட்டும் என்ன செய்யறோம்? இந்த டிரெக்ஷன்ல எஃப் இன்டு டி இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எம்ஜிஓ போடும். அப்படி இல்லையா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எம்ஜிஓ டி அப்படியும் போடலாம். ஒரேடியா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஓவர் டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அல்லது நீங்க எஃப் இன்டு டி கணத்தாக்கும் இந்த மாற்றம், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் போடலாம். இப்ப சொல்லுங்க, ஏக்கு என்ன ஃபோர்ஸ் அதான் காணணும். இன்டு எவ்வளவு டைம்? 0.1 செகண்ட். என்ன திணிவு? 50. மேஸ் வந்து 50 இன்டு ஃபைனல் வெலோசிட்டி என்ன? 3.8. இனிஷியல் 0. ஓகேயா? இப்ப இது 0.1 டிவைட் பண்ணீங்க, f is equal to 50 into 3.8 over 0.1. இப்ப 38 விளையாண்டு வரும். 50 into 38. ஏய், இது ரெண்டால பேரு 19 19 into 100 அப்ப 1900 நியூட்டன். அப்ப கொடுத்த ஃபோர்ஸ் என்ன? 900 நியூட்டன். இது ஓகேவா? செகண்ட் பார்ட். ஆரம்பிக்கும் குட்டியை பி என்ன பருமனுடன் உதைந்தார். இப்ப பி கொடுத்த ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கிறார் இல்லையா? அத தள்ளுற ஃபோர்ஸ் என்ன? எப்படி வரும்? அதுக்கு இதே தானே, எஃப் இன்டு டி இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்ஜி. நீங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ போட்டாலும் ஒன்றுதான், ஏ கண்டு போடணும். இது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ தான், என் வி மைனஸ் யூ ஓவர் டி என்றது எம்ஏ தான். ஆனா ஏ திருப்பி காணணுமே, அதனால இப்படி போடுறோம். ஃபோர்ஸ் என்ன? காணணும். இது ஏக்குரிய ஃபோர்ஸ் எஃப் என்று வைப்போம், இது பி குரிய ஃபோர்ஸ் எஃப்பி. அதுக்கும் 0.1 செகண்ட் தான். எம்பி 50 இன்டு எவ்வளவு? அவர் 4 மீட்டர் பெர் செகண்ட் அடைகிறோம் இல்லையா? மைனஸ் 0. அப்ப எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 200 over 0.1. அப்பலாண்டு வரும் 2000 நியூ. சோ ஏக்குரிய ஃபோர்ஸ் 1900, பி கொடுத்த ஃபோர்ஸ் வந்து 2000 நியூட்டன்.
அடுத்து இப்ப இது ஓகே இல்ல? அடுத்து என்ன கேட்கிறார்? தேர்ட் பார்ட்ல ஆறுமுடுகளோட இயங்கின தூரம். இப்ப எது வரைக்கும் ஆறுமுடுகள் சொல்லுங்க ஆபாம். அங்கேயும் அந்த ஸ்டார்டிங்ல என்ன செய்யறார்? ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட்ல 5 மீட்டர்/செகண்ட் அடைகிறார் இல்லையா? அது வரைக்கும் என்ன செய்யணும்? 3.8ல இருந்து 5க்கு போறதுக்கு அக்சலரேட் பண்ணிருக்கணும். இந்த டிஸ்டன்ஸா கேட்கிறார். இப்ப என்ன சொல்லுவீங்க? இந்த டிரெக்ஷன்ல s is equal to u plus v by 2 in இனிஷியலும் ஃபைனலும் தெரியுமே. அப்ப u plus v by 2 into t என்ன போடுறோம்? அப்ப a குரிய டிஸ்டன்ஸ் s என்ன போடுவோம்? இனிஷியல் வந்து 3.8, ஃபைனல் 5 by 2 into t வந்து 1 செகண்ட். அவ்வளவு 8.8 by 2 4.4 மீட்டர். அப்ப ஆக்சலரேஷனோட மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? 4.4 மீட்டர். என்ன கேட்கிறார்? பிக்கு காணணும். சோ பிக்கு கண்டா இது ஏக்கு போடுறேன். பிக்கு போட்டீங்களா அதுக்கு இதே தானே s is equal to இனிஷியல் ஸ்பீட் என்ன? பிக்கு போட்டீங்கன்னா பிக்கு என்ன? இனிஷியலா 4 plus 5 by 2 என்ன? எவ்வளவு? அது எவ்வளவு டைம்? அது 0.8 செகண்ட். அப்ப 9 into 0.4 3.6 3.6 meters. Right. Any. இப்ப என்ன கேட்கிறார்? இது தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் பாருங்க. இப்ப என்னவா? ஏ சட்டத்தை மட்டுமட்டாக கடந்தார் எனின் சட்டத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் பாய வேண்டும்? இப்ப சட்டத்தை மட்டுமட்டா கிடக்கிறாராம். இப்ப சட்டத்தின் உயரம் என்ன? ஏயின் புவியீர்ப்பு மையம் 1.5 மீட்டர் உயர்ந்தான். அப்ப சட்டத்தின் உயரம் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இவர் ஓடைக்குள்ள இந்த சட்டம் இங்க இருக்குது. இப்ப மேன் வந்து இதுல இருக்காரு இல்ல, இவற்ற புவிப்பு மையம் இங்க இருந்தேன்டா இது இவ்வளவு ஹைட்டு உயர்ந்து போகுது. இதுல பாயக்கு இவருக்கும் இவர் கால விரிச்சாலும் ஒரு கைட்டுல போவார். இப்ப இந்த இவற்ற சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, புவியீர்ப்பு மையம் வந்து 1.5 1.25 மீட்டர் 25 மீட்டருக்கு உயர்ந்திருக்கு. இது எங்களுக்கு இந்த ஹைட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் பார்த்தோம்னா தெரிய தவிர எங்களுக்கு இந்த இது ஹைட் எவ்வளவுன்னு தேவையில்லை. அவர் மட்டும் மட்டும் போறேன்னு சொல்லி தர்றானே, காலிதை தாண்டி போகுது. பட் எங்களுக்கு எது தேவை? இது இந்த சென்டர் ஆஃப் மேஸ் போனதுதான் தேவை. புவிப்பு மையம் தான் வேணும். இப்ப இங்க இவரோட இந்த ஹொரிசாண்டல் ஸ்பீட் இருக்குல்ல, இடைவேகம் மாற போறது இல்ல. 5 மீட்டர்/செகண்ட் தான். அது இங்க இருந்து இங்க போறதுக்கு 5 மீட்டர்/செகண்ட் தான். இப்ப அதுதான் அவர் கிடை இயங்கின தூரம். அப்ப எந்த இடத்துல பாயணும்ன்றது இவர் இதுல வச்சு டிசைட் பண்ணுவார். இப்ப பாயறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப பாயறதுக்குரிய நேரத்தை காண்றதுக்கு எனக்கு இனிஷியலா இவற்ற இனிஷியல் வெர்டிகல் வெலோசிட்டி வேணும். இனிஷியல் வெர்டிகல் வெலோசிட்டி. அப்ப இந்த ஜூவால நீங்க இப்படி ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா பெட்டரே. பேப்பர் திருத்துறதுக்கு நீங்க பாவிக்கிற நொட்டேஷன் என்னன்னு தெரியும், ஜூ என்னன்னு தெரியும் அவருக்கு. அதுக்கு நீ எஸ்எஸ்ஏக்கு ஒரு சிம்பிளா ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸி. சரி, அப்ப இப்ப இவர் ஜூ
இனிஷியல் ஸ்பீட் வெர்டிகலா இங்க இருந்து இங்க போகணும். இந்த இடத்துல மேக்சிமம் ஹைட் இல்லோ, அப்ப இந்த இடத்துல வெலோசிட்டி 0. 1.25 மீட்டர் மேல போகணும். அதுக்கு இனிஷியல் ஸ்பீட் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இல்ல. அப்ப என்ன செய்வோம்? இல்ல நீங்க ஒரு ஏரியா வேணுமெண்டா என்னத்தையும் கண்டுபிடிக்கலாம். நேரத்தை காணலாம். அங்க இருந்து இங்க வர்ற நேரத்தை இல்லையா, இங்க இருந்து இங்க வர்ற நேரம் காணலாம். நான் இங்க இருந்தாங்க போறதுக்கு பாம்மா. என்னது v squared is equal to u squared plus 2as போட்டீங்கன்னா ஃபைனல் வெலோசிட்டி 0. இனிஷியல் காணணும் u squared minus 2 into 10 into 1.2 எவ்வளவு 12.5 into 25. இங்க ஒண்ணாங்க u squared is equal to 25. அப்ப u வந்து 5 meter per second. இப்ப இவர் பரப்பு நேரம் எவ்வளவு? இங்க இருந்து இங்க போறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப பரப்பு நேரம் காண்றதுக்கு என்ன செய்யறேன்? s is equal to ut plus half at square. அல்ல எங்களுக்கு இதுல இருந்துக்கு போறது கண்டா சரிதானே? ஏன் பாயிர நேரம் தானே வேணும் எனக்கு. எவ்வளவு தூரத்துக்கு முன்னால பாயணும்னு இங்க இருந்து இங்க போறது கண்டா சரி. மேக்சிமம் ஹைட்டுக்கு போறேன். அப்ப வெர்டிகலா v is equal to u plus at போடுறேன். ஃபைனல் 0. இனிஷியல் 5 பிளஸ் மைனஸ் 10 into t. அப்ப t என்ன பான் 0.5 செகண்ட்ஸ். இப்ப கேட்ட கேள்வி என்ன? சட்டத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் பாய வேண்டும்? இந்த டிஸ்டன்ஸ் கேட்கிறேன். அப்ப என்ன செய்வோம்? ஹொரிசோண்டலா s is equal to ut plus half at square போட்டீங்கன்னா r is equal to ஸ்பீட் வந்து 5, டைம் வந்து 0.5 பிளஸ் 0. அப்ப இது எவ்வளவு வரும்? r is equal to 2.5 மீட்டர். அப்ப சட்டத்துக்கு முன்னால் 2.5 மீட்டர் தூரத்துல பாயும். அப்ப இந்த எஸ்ஏ கேள்விகள் செய்யக்குள்ள இந்த ஈக்குவேஷன்களை போட்டு டிரைவ் பண்ணி காட்டி செய்யுங்க. நேரடி இப்ப இதெல்லாம் நாங்கள் எம்சிக்குள்ள வந்தா என்ன செய்வோம்? நேரடியா செய்யறோம் இல்லையா? ஆனா இங்க செய்யக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் எழுதுவீங்க. எப்படி? சோ முதல்ல இனிஷியல் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறேன். ஏன் இதுல இனிஷியல் ஸ்பீடை கண்டாதான் இங்க நீங்க போறதுக்குரிய டைமை கண்டுபிடிக்கலாம். பரப்பு நேரம் 1 செகண்ட். நாங்க பரப்பு நேரத்தை காணல. ஏன் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். இந்த சட்டத்தில இருந்து இவர் எவ்வளவு தூரம் முன்னால பாயணும். அப்ப இவர் இங்க இருந்து மேல போறதுக்குரிய டைம்ல இந்த கிடைத்தூரம் வரும். அப்ப இந்த கிடைத்தூரத்துக்குரிய நேரம் எது? மேல போறதுக்குரிய நேரம். அப்ப அந்த நேரத்தை தான் காணும், பரப்பு நேரம் அல்ல. விளங்குதோ? அவன் t is equal to u sin theta by g என்ற ஈக்குவேஷன் எல்லாம் இங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் எம்சிக்யூக்கு. ஓகே, டைரக்டா அதாவது எஸ்ஏல நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நாங்கள் படிக்கிறோமோ இந்த ஈக்குவேஷன்கள் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை விட மேலதிகம் எதுவும் பயன்படுத்தலாம். நீங்களா டிரைவ் பண்ணின ஒன்றுமே பயன்படுத்த அதை பயன்படுத்தினா பிள்ளைதான், நேர பிள்ளை, வேற கதை இல்லை. ஓகே, ரோசா சார் செமினார்கள்லையும் சொல்லி இருக்கார், நீங்க பார்த்திருப்பீங்க. அது சரி, ரைட். அடுத்த 5th பாட பாருங்க. என்னவாம்? ஏ ஒரு சட்டத்தை கடப்பதற்கு செலவழித்த மேலதிக சக்தி எவ்வளவு? இப்ப அடிஷனலா இப்ப இந்த ஹொரிசாண்டலா கிடையாதுங்கிற சக்தி மாறையில கிடையாதுங்கிறதுக்கு ஓகே. இந்த இந்த வேகத்தை தான் அடிஷனலா சக்தியா எடுத்தவர் இல்லையா? இது மேல் நோக்கி பாயிறதுக்கு இந்த மேல் நோக்கி பாஞ்சு இங்க வர்றதுக்குரிய சக்தி தானே. இப்ப என்ன
இதுல இவருக்கு எவ்வளவு இயக்க சக்தி கிடைச்சதோ இந்த இயக்க சக்தி தான் அவர் மேலதிகமா பயன்படுத்தின சக்தி இல்லையா? அப்படி ஒரு சக்தியை பெற்றிருக்கார். மேலதிக கொடுத்தா அதை எடுக்கலாம். இப்ப மேலதிகமா இவர் பயன்படுத்தின சக்தி இந்த இயக்க சக்தி அல்லது இவர் மேல போறதுக்குரிய அழுத்த சக்தி என்று சொன்னாலும் சரி. ஓகே, அப்ப நான் என்ன அவர் மேலதிக சக்தி எவ்வளவுன்னு கேட்டா, சோ அடிஷனல் எனர்ஜி மேலதிக சக்தி. So I take half mv squared, half mg squared. So half into 50 into u squared வந்து 5 squared. அப்ப 25 into 25 எவ்வளவு? 625 ஜூல். ஓகேயா? ரைட். அடுத்தது சிக்ஸ் பாட வேற பி சட்டத்தை மட்டுமட்டாக கடக்காமல் மேலதிகமாக 16 சென்டிமீட்டர் உயரம் கூட பாய்ந்திருப்பானாய். இப்ப 1.25 மீட்டர் தான் சட்டம் பாயணும்டா, அவர் இன்னொரு 16 சென்டிமீட்டர் அடிச்சல்லாம் பாயிறார். ஓகே, 0.16 மீட்டர். ஒரு சட்டத்தை கடப்பதற்கு ஏஐ விட மேலதிகமாக செலவழித்த சக்தி. இப்ப இங்க இவர் இன்னொரு 0.16 மீட்டர் மேல போகணும் பி இல்லையா? இப்ப அந்த ஹைட்டுக்கு போறதுக்குரிய எனர்ஜி இருந்தா சரிதானே? அப்ப ஏஐ விட அதிகமான சக்தி என்னன்னு கேள்வி. ஏஐ விட அதிகமா பயன்படுத்திய சக்தி என்ன சக்தி? அந்த ஹைட்டுக்கு போறதுக்குரிய சக்தி mgh. இப்ப நான் half mv square போடல, ஏன் சொல்லுங்க ஆபா? இதுக்கு ரெண்டு போட்டிருந்தாலும் ஒரே விட தான் வந்திருக்கும். mgh போட்டு பாருங்க, m 50 g 10 h 1.24 என்ன விட அதேதான். அப்படித்தானே? 2 0 விட்டீங்கன்னா 5 into 125 625 mgh போட்டுருக்கலாம். இந்த ஹெச்சுக்கு போறதுக்குரிய mgh போட்டுருக்கலாம், இப்படியும் போட்டுருக்கலாம். நான் இங்க mgh தான் போடுறேன் சொல்லுங்க ஆபா. இந்த இனிஷியல் ஸ்பீட் தெரியாது எனக்கு, நான் கண்டுபிடிக்கணுமே. அதை விட எனக்கு இந்த மேலதிகமா ஒரு 0.16 போயிருக்காரு, அவ்வளவுதானே? அதுக்குரிய எனர்ஜி தானே வேணும். இப்ப எம் என்ன 50 G10 இது 0.16 அவ்வளவு. சோ 16 தர 5 எவ்வளவு? 80 U. அடிஷனலா யூஸ் பண்ண சக்தி எவ்வளவு? 80 U. டெல்டா mgh என்று போட்டாலும் ஓகே. mg into delta h. அடுத்தது இது 7 என்னவா? ரைட். இப்ப ஏ போட்டியை முடிக்க எடுத்த நேரம் யாது? இப்ப ஏ வந்து போட்டியை முடிக்க எடுத்த நேரம். டேய், இப்ப எங்களுக்கு மேல பாஞ்சிட்டு வர்றன்றது எங்களுக்கு இஷ்யூ இல்லையே. ஹொரிசான்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாருன்னு தானே வேணும். இப்ப ஏக்கு எடுத்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எவ்வளவு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த ஸ்டார்டிங்கு இந்த அக்சலரேட் பண்றதுக்கு ஒரு 0.1 செகண்ட் போனது இல்ல. இது குட்டிய இதன்றதுக்கு அமர்த்தி ஆர்முடுகள் எடுக்கிறதுக்கு அக்சலரேட் பண்றதுக்கு ஒரு 0.1 செகண்ட் செலவழிச்சவன். 0.1 செகண்ட் செலவழிச்சவன் அந்த 3.8 மீட்டர் per செகண்ட் எடுக்கிறதுக்கு.
அதுக்கு பிறகு ஒரு 1 செகண்ட் என்ன செய்தவ ஓடினவ, 1 செகண்ட் ஓடினவ. அந்த 1 செகண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடினவர்? 1 செகண்டுக்கு 4.4 மீட்டர் ஓடினவர். அதுல என்ன வெலோசிட்டி? 5 மீட்டர் per செகண்ட். அதுக்கு பிறகு ஃபுல்லாவே ஹொரிசான்டல் ஸ்பீட் என்ன? 5. இந்த இந்த கால்குலேஷனுக்கு அங்க தரவு தந்தவ. இங்க இருந்து ஃபுல்லாவே 5 மீட்டர் per செகண்ட். அப்ப என்னென்று வரும்? இதுக்குரிய டைம் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் எது? 110 minus 4.4 over 5. இது ஏன் போட்டானப்பன்? சோ மிச்ச தூரம் எவ்வளவு? மிச்ச டிஸ்டன்ஸ் எவ்வளவுண்டா 110 minus 4.4. 110 minus 4.4ன்றது மிச்ச டிஸ்டன்ஸ். அதை நீங்கள் ஸ்பீடால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் வரும். ஓகே, ஹொரிசான்டல் ஸ்பீட் மாற இல்லை. ரைட். இப்ப இது என்ன? 1.1 பிளஸ் இது எவ்வளவு? சோ 110 minus 4.4 என்றா 105.6 910. எஸ், by 5. அப்ப 1.1 பிளஸ் இது 21.12 ஆடா. யா, இதனை ஆட் பண்ணி என்ன வரும்? 22.22 டேய் 0.1 போட்டது என்னதுக்கு? ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ரெடி ஆகுறதுக்கு ஒரு 0.1 செகண்ட் செலவழிச்சவ ரெண்டு பேரும். பிறகு 1 செகண்ட் வரைக்கும் எக்ஸலரேட் பண்ணி ஓடினவ 4.4 மீட்டருக்கு ஓடினவ. அதுக்கு பிறகுதான் இங்க இருந்து இங்க போனவ 5 மீட்டர் per செகண்டோட. அந்த தாண்ட எடுத்த நேரத்தை தான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஏன்? இப்ப இங்க பாரு, இப்படி பாருங்க. என்ன இதுல தடம் இருந்தேன்டா இவர் இங்க இருந்து ஓடுறார். இங்க இருந்து ஓடி இதுல பாஞ்சு திருப்பி ஓடி இதுல இருந்து பாய போற. ஓமெல்லோ. இப்ப இதுல இருந்ததுக்கு போய்க்கு ஹொரிசான்டல் ஸ்பீட் 5 தான், இதுலயும் 5 தான். இவர் பாயக்கையும் என்ன அதே 5 மீட்டர் per செகண்ட் தான். அப்ப இதுல இருந்து இது எல்லாத்துக்குமே 5 என்றபடியா ஒரேடியா போட்டாச்சு. ஒரேடியா என்ன செய்யாச்சு? டிஸ்டன்ஸ் ஓவர் 5 மீட்டர் per செகண்ட் போடு. அப்ப எவ்வளவு தூரம் ஓடினவர் எவ்வளவு தூரம் பாஞ்சவர் அந்த கதையெல்லாம் பார்க்கல. ஏன்? கிடைவு மாறல ஃபுல்லாவே. ஓகே இல்ல? ரைட். அப்புறம் என்ன கேக்குற? 8. பார்ட் 8ல என்னவாம்? பி கூடுதல் சக்தியை செலவழித்ததால் அலைப்படைந்து முடிவு கோட்டுக்கு 6 மீட்டர் முன்பாக 3 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் மாறாவேகத்தில் ஓடினார். ஏகமபி இருவரில் வெற்றி பெற்றவர் யார் என கணித்து கூறுக. இப்ப கணித்து தான் கூறட்டாமா. இப்ப என்ன சொல்லிட்டார்? 6 மீட்டருக்கு முன்னால 3 மீட்டர் per செகண்ட் ஓட. அப்ப இப்ப என்னென்னு வரும்? இப்ப டைமை கால்குலேட் பண்ணணும். இப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா 3 மீட்டர் per செகண்ட் ஓடின டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6 மீட்டர் இல்லையா? அதையும் கழிச்சு விட்டோம்னா சரி. இப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 3 மீட்டர் per செகண்டோட ஓட எடுத்த நேரம் அது எவ்வளவு நேரம்? 6/3 2 seconds. 5 மீட்டர் per செகண்ட் ஓட எடுத்த நேரம் அதை தனியா கால்குலேட் பண்ணிடுறேன். 5 மீட்டர் per செகண்ட் எவ்வளவு தூரம் ஓடின வரேன்டா
So 110 இல்ல இவன் முதல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்தது ஞாபகம் இல்லை எனக்கு எவ்வளவு வந்தது பிக்கு 3.6 மீட்டர் ரைட் வெரி குட் 3.6 கழிச்சு இன்னொரு 6 கழிக்கும் கழிச்சிங்களா இவ்வளத்தையும் 5 மீட்டர் per second வர்ற என்னோட விளக்கு தானே இந்த 110 இல்ல நீ வந்து ஒரு 3.6 மீட்டர் வரைக்கும் எக்ஸலே பண்ணவர் இங்கால ஒரு 6 மீட்டர் 3 ஓடுறார் இப்ப மிச்சம் எவ்வளவு இந்த மிச்ச டிஸ்டன்ஸ் ஆன் 110 minus 3.6 minus 6 over 5 எவ்வளவு கழிச்சா இது 9.6 9.6 என்ன எவ்வளவு 100.4 by 5 எவ்வளவு 20.08 இப்ப பிக்கு எடுத்த நேரம் என்ன பிக்கு எடுத்த நேரம் என்னையோனம் 0.1 செகண்டோட பிறகு ஒரு 1 செகண்ட் அக்சலரேட் பண்ணது 6 முடியுனது 1 செகண்ட் பிறகு ஓடினது 20.08 கடைசியா ஒரு 2 செகண்ட் இருக்கு அதை விட்டுறப்படாது எவ்வளவு இது 22 இது ஒன்று 23 இது 0.8 என்ன ஓகே ஓகே 1 இல்ல 0.8 அப்ப 22 இது 98 22.98 ஓமல்ல கீழே மறையது தெரியல ஓகே தெரியல அப்படி இருந்தும் இது 22.98 செகண்ட் இப்ப யாரு வெற்றி பெறுவீனும் ஏக்கு 22.222 செகண்ட் பிக்கு இது என்ன நேர வெற்றி பெறதாரு ஏ வெற்றி பெறும் அது வெளிப்படும் தானே அடுத்து ஒன்பதாவது பாட்டை பாருங்க என்னவா ஏயின் இயக்கத்துக்குரிய இடைவேகம் நிலைக்குத்து வேகம் என்பவற்றை நேரத்துடன் வரைக ஏயின் இயக்கத்துக்குரிய இடைவேகம் நிலைக்குத்து வேகம் இப்ப எப்படி வரும் நாங்கள் கிடைவேகத்துக்கு வருவோம் விஹெச் கிடைவேகம் எதுக்கு மென்ஷன் பண்ணி விடுவீங்க ஹொரிசோண்டல் ஸ்பீட் இப்ப ஹொரிசோண்டல் வெலோசிட்டி என்னன்னு வரும் ஆரம்பத்துல இங்க இருந்து இங்க ஒரு 0.1 செகண்டுக்கு இல்ல என்ன 0.1 செகண்டுக்கு என்ன செய்தவர் எக்ஸலரேட் பண்ணவர் 0.1 செகண்டுக்கு எக்ஸலரேட் பண்ணி எக்ஸலரேட் பண்றாருன்னா ஸ்பீட் கூடுறாரு இல்லையா அப்ப 0.1 செகண்டுக்கு 3.8 எடுத்தார் பிறகு 1 செகண்ட் இல்ல என்ன வந்து 3.8 ஸ்பீட் வந்து 3.8 பிறகு 1 செகண்ட்ல என்ன நடந்தது 5 மீட்டர் per செகண்ட் எடுத்தார் யாருக்கு கேட்டது ஏக்கு தானே எஸ் பிறகு 5க்கு பிறகு மாறு 0.1 செகண்ட் வரைக்கும் ஒரு எக்ஸலரேஷன் 3.8 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும் வரைக்கும் பிறகு இன்னொரு 1 செகண்டுக்கு 1 செகண்ட் வரைக்கும் 12,000 இவ்வளவு 1 செகண்ட் அப்ப 1.1 செகண்ட்
திருப்பி வேற ஒரு ஆக்சலரேஷன். ஆனா அது குறைவே இல்ல. என் டைம் கூட ஸ்பீட் குறைய. அப்ப அதை விட ஆக்சலரேஷன் குறைஞ்சு 5க்கு வந்தவர். பிறகு என்ன செய்யறார்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இது கிடைவேகம். நிலைக்குத்துவதுக்கு என்ன? இது இது ஒரு 22 எவ்வளவு வந்த டைம்? 22.22. அதுக்கு அங்கால தெரியாது உங்களுக்கு. 1.1 அப்படி என்ன? இது 0.1 செகண்ட். அதுக்கு பிறகு 1 செகண்ட் எக்ஸலரேட் பண்ணவர். அப்ப 0.1க்கு பிறகு 1 செகண்ட் அவ்வளவு 1.1. இவ்வளவு டைம் தான் 1. இது 0.1 1.1. இது வெர்டிகல் கம்போனன்ட். நிலைக்குத்துவம். வெர்டிகல் வெலாசிட்டி. அது எப்படி? அது எங்களுக்கு டைம்கள் பார்க்க இயலாது. ஆனா என்ன, முதல்ல வெர்டிகல் 0 இருந்தது. இது வரைக்கும் அந்த முதலாவது பாயும் வரைக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யுது? பாயைக்குள்ள ஒரு வெலோசிட்டியோட எடுக்கிறார். என்ன வெலோசிட்டி? என்ன வந்தது? 5 மீட்டர் பெர் செகண்ட். வெலோசிட்டி வெர்டிகல் கம்போனன்ட் என்ன வந்தது? 5 இல்ல. யா. சோ 5 வந்தது. சோ அந்த 5 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து என்ன செய்யும்? குறைஞ்சு 0 ஆகி இப்படி வருவேன். திருப்பியும் 5 கீழே வரைங்க. பிறகு 0 இருக்கும். கொஞ்ச தூரம் கிடையாது ஓடுவாரு. திருப்பி 5 மீட்டர் பெர் செகண்ட். இப்படி என்ன செய்யும்? 9 தடவை ரிப்பீட் ஆகும். இல்லையா? யா. நான் 9 தடவை காட்ட தேவையில்லை. அப்படியே கண்டினியூ ஆகும். இப்படி 3 தடவை கீறிட்டு இதை இப்படியே விட்டீங்கன்னா சரி கண்டினியூ ஆகுது. ஆனா இதெல்லாம் சமாந்தரமா இருக்கணும் ஒரே மாதிரி. ஏன் எல்லாமே பெறலாம் சமாந்தரமா இருக்கணும். ஏன் அக்சலரேஷன் சமனே 10 தானே பாயக்க. அப்படியே ரிப்பீட்டா நீங்க 9 தடவைங்கிற தேவையில்லை. விளங்குதோடா? எஸ். ஜம்ப் பண்ணிட்டு ஓடைக்க எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடுறான்னு தெரியாது. ஜம்ப் பண்ணி பாஞ்சது எவ்வளவு நேரம், ஓடுனது எவ்வளவு நேரம் மட்டும் தெரியாது. அது டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணுமே. எங்களுக்கு அவர் மேல கேட்கல என்னபடியா எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. அவர் அதைகளையும் கேட்டிருந்தாருன்னா நாங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கேட்கல என்னபடியா இதுக்காக மினக்கெட்டு கால்குலேட் பண்ண தேவையில்லை. இருந்த இங்க அவைலபிளா இருந்தபடியா மார்க் பண்ண, இங்க இல்ல மார்க் பண்ணல. ஓகே.